கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். யோவான் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம், பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். யார் அந்த ஒளி? தேவன்தான் ஒளியாயிருக்கிறார். பொல்லாங்கு என்பது பாவம். பாவத்தை செய்ய தூண்டுகிறது பிசாசு. ஆகவே பிசாசோடு இணைந்து தீமையான கிரியைகளை செய்கிற எவனும் ஒளியாயிருக்கிற தேவனிடத்தில் வர முடியாமல் அவன் அந்த ஒளியை பகைக்கிறான். உதாரணத்துக்கு, பூமி மேலே, நிலத்து மேலே இருக்கிற ஒரு பதிந்திருக்கிற ஒரு கல்லை நம்ம புரட்டுகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கல்லை புரட்டும்போது அந்த மண்ணில் இருந்து ஏராளமான பூச்சிகள் அங்கும் இங்கும் சிதறி ஓடுறதை நம்ம பார்ப்போம். ஏன்? அது எப்பயுமே இருளுக்குள்ளேயே இருக்குது. அதே மாதிரி பாவத்தில் நிலைத்திருக்கிற ஒருவன், பொல்லாங்கே செய்கிற ஒருவன், அவன் எதை பகைக்கிறான்? அந்த ஒளி அவனுக்கு மிகுந்த பயத்தை கொடுக்கிறதுனால ஒளியாகிய தேவனிடத்தில், ஒளியாகிய சுவிசேஷத்தினிடத்தில், ஒளியாகிய பரிசுத்தத்தினிடத்தில் அவன் வராதபடிக்கு அந்த ஒளியை பகைக்கிறான். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். தேவன் நம்மை எதற்கு அழைத்திருக்கிறாராம்? பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் 1 தெசலோனிக்கேயர் 4:7 பார்க்கிறோம். 1 பேதுரு 1:15 அதே போன்றே பார்க்கிறோம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள் என்கிற ஒரு அழைப்பை பார்க்கிறோம். ஆகவே பொல்லாங்கு செய்கிறவன் அல்லது பாவத்திலே பிரியப்படுகிறவன் அல்லது பாவத்திலே நிலைத்திருக்கிற எவனும் பரிசுத்தத்தை, பரிசுத்த தேவனை பகைக்கிறான், வெறுக்கிறான். நீங்களும் நானும் எந்த மனநிலையில் இருக்கிறோம்? பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று நீதிமொழிகள் 28:13 வாசிக்கிறோம். நாம் ஒளியாகிய தேவனை பகைக்கிறோமா? பரிசுத்தத்தை வெறுக்கிறோமா? அந்த பொல்லாங்கான பாவ கிரியைகளுக்கு தண்டனை உண்டு. கடவுள் அதை கண்டிக்கிறார். ஆகவே அந்த கண்டிப்பை சந்திக்க மனதில்லாத மனிதர்கள் ஒளியினிடத்தில் அல்லது தேவனிடத்தில் வராதிருக்கிறார்கள். நாம் தேவனை நாடுகிறோமா? பரிசுத்தத்தை நாடுகிறோமா? அல்லது பாவத்தையும் சாத்தானையும் நாடுகிறோமா? நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். பாவத்தை விட்டு விலக தேவனை அண்டிக் கொள்ளுவோம். கர்த்தர் தாமே நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.